வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு இதெல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்னால் என்னென்னா ப்ரீ டிஃபைன் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே சம் சிக்னல்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிக்னல்ஸை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை வந்து எலிமெண்டரி சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த சிக்னல்ஸ் அப்படின்னா இது எல்லாமே பேசிக் சிக்னல்ஸ். ஸோ இந்த பேசிக் சிக்னல்ஸை வச்சு தான் நமக்கு காம்ப்ளெக்ஸான சிக்னல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்னல் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் இருக்குது. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் சிக்னல்ஸுக்கு பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் என்னது இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு சிக்னல் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிக்னல்ல என்னெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், கண்டிப்பாக அந்த சிக்னலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு சிக்னல் இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். அதாவது அந்த சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதோட டயக்ராம் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து அந்த சிக்னலோட டெஃபினிஷன், அந்த சிக்னல் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் படிச்சிட்டீங்கனாலே அதுலேருந்து உங்களுக்கு சிக்னல் டெஃபினிஷன் படிச்சிடலாம். ஸோ சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒன்று என்னென்னா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இந்த மூணு படிச்சிட்டோன்னா நமக்கு பேசிக் சிக்னல்ஸில் எந்த சம்மு இல்லைன்னா 2 மார்க்ஸ் எது வந்தாலுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த சிக்னலில் ஒன்றொன்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸில் ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் என்னென்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், அதாவது யூனிட் ஸ்டெப் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்தே உங்களுக்கு யூனிட்னு தெரியுது. யூனிட்னா என்னது? 1. ஸோ இதில் எல்லாமே 1 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக கண்டினியூஸாக இருக்குது, டிஸ்க்ரீட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு சிக்னல் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்? பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். அது எப்படி இருக்கும் அப்படி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ண நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா யூ ஆஃப் டி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூ ஆஃப் டினாலே என்னதான் நமக்கு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இதை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது 0க்கு முன்னாடி இது டைம். ஓகேவா? டைம் 0க்கு முன்னாடி எந்த ஆன்சருமே நமக்கு வராது, அதாவது எங்கேயுமே வராது வேல்யூ. ஸோ 0க்கு முன்னாடி உள்ளது வேல்யூ என்னது? 0. ஸோ 0ல இருந்து 1 ஆம்பிளிடியூட் இருக்கும். ஓகேவா? 1 நம்மளோட டைம் 1 இருந்தாலும் 1 தான், 2 இருந்தாலும் 2 தான், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா என்ன போடுவோம்? டீக்கு பதில் நம்ம n போடுவோம். ஓகேவா? அதே தான். ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கும்? டைம் கிரேட்டர் than 0க்கு மேலே இருக்கிறதுக்கு எல்லாமே ஆம்பிளிடியூட் என்னது? 1. ஸோ இந்த பிக்சோரியலை வச்சு நம்ம இப்போ டெஃபினிஷன் எழுதிடலாமா? இப்போ பாருங்க, u of t equal to 1 for t greater than or equal to 0. அதாவது 0க்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் என்னது? 1. 0க்கு முன்னாடி எதுக்கு எதுவுமே இருக்காது, அப்போ என்னது? 0. ஸோ இதுதான் என்னது? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் படிச்சுட்டோம், அதுலேருந்து டெஃபினிஷனும் படிச்சுட்டோம். சிம்பிள், ஒன்றும் இல்லை. டி கிரேட்டர் than 0 இருக்கும் போதெல்லாம் வேல்யூ 1 இருக்கும், டி லெஸ் than 0 இருந்துச்சுன்னா 0 இருக்கும். இதுதான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ இதில் இன்னொரு இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஷிஃப்டட்னா என்னென்னா கொஞ்சம் டைம் ஷிஃப்ட் ஆகி வருது. இப்போ டைம் 1 இருக்குன்னா 3 அப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி வரும். ஸோ இது பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லேயே வரும். சிக்னலோட பேசிக் ஆப்ரேஷன் நம்ம இனி வர வீடியோஸ்லாம் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ யூனிட் ஃபங்க்ஷனா யூ ஆஃப் டி, யூ ஆஃப் டி மைனஸ் ஏனா இது வந்து ஷிஃப்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆனாலும் அதுக்கு வேல்யூ என்னது தான்? 1 தான், நம்ம பார்த்த மாதிரி. இங்கே டி வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு இங்கே டி மைனஸ் ஏ இருக்கனால டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஏன்னு வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு சிக்னல், பேசிக் சிக்னலுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் தெரியணும், அதுலேருந்து டெஃபினிஷன் தெரியணும். ஓகேவா? செகண்ட் சிக்னல் வந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுக்கு வந்து நமக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இதோட மெயின் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதாவது ஆரிஜினில் மட்டும்தான் வேல்யூ இருக்கும்.
ஆரிஜினில் மட்டும்தான் 1, மற்ற இடத்துல எல்லாமே 0. ஓகேவா, அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ பாருங்க, இந்த பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன்ல என்ன தெரியுது, அதாவது டைம் 0 இருக்கும்போது மட்டும் ஆம்ப்ளிடியூட் என்னது 1, மற்ற இடத்துல எல்லாமே வேல்யூ 0. இதுதான் என்னது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது t 0வா இருக்கும்போது மட்டும்தான் வேல்யூ 1, மற்ற இடத்துல எல்லா டைம்லையுமே ஆன்சர் என்னதான் வரும் 0. இதுதான் என்னது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது பேசிக் சிம்பிள் தான். நீங்க இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சிருந்தா போதும். 0வா இருக்கும்போது மட்டும் 1 இருக்கும், மற்ற இடத்துல எல்லாமே வேல்யூ என்னது 0. இதுதான் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம டயக்ராமேட்டிக் படிச்சிட்டோம், பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் படிச்சிட்டோம், சிக்னலோட டெஃபினேஷன் படிச்சிட்டோம். இனி இதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்த டெல்டா டி இதை அதாவது இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெல்டா டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது நம்ம யூனிட் ஸ்டெப்ல என்ன படித்தோம், யூ ஆஃப் டின்னு படித்தோமா. இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம டெல்டா டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த டெல்டா டியை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னதான் வரும் 1. அது ஃபர்ஸ்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் டான்செட்டு, கேட்டு, எக்ஸாம்ஸ் இதுலலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இன்டகிரல் -∞ to ∞ டெல்டா டி dt = 1. அதாவது இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் 1 வரும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் என்னன்னா, 1னாலே நமக்கு என்னதான் யூனிட் ஃபங்க்ஷன் தானே. ஸோ டெல்டா ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், யூனிட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லலாமா, அப்போ யூனிட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டெல்டா ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் யூனிட் ஃபங்க்ஷனுக்கும் டெல்டா ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அது நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டா போதும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் வேணால் படிச்சுக்கோங்க. யூனிட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், டெல்டா ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ டெல்டா ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் யூனிட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். நம்ம ஆப்போசிட், இது தெரிஞ்சது தான். ஸோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் என்ன படிச்சிருக்கோம், -t போட்டால் டீக்கு பதில் -t போட்டாலும் ஆன்சர் என்ன வரும். அப்போ இது என்ன மீனிங், டெல்டா ஆஃப் -t = டெல்டா ஆஃப் t. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் டெல்டா டீல இது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் தானே. ஸோ இதுக்கு டீக்கு பதில் -t போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். ஸோ இது என்னது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டெல்டா டீன்னு ஒன்று இருக்குது. இதில் ஏன்ற ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஆஃப் 2t 3t இந்த மாதிரி வச்சு ஒரு நம்பருக்கு அந்த இதை ஃபங்க்ஷனை இன்டூ பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1/(a டெல்டா ஆஃப் t. ஸோ டெல்டா ஆஃப் 2tன்னு வந்தால் என்ன வரும், 1/2 டெல்டா t அப்படின்னு நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஓகே, இது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, டெல்டா ஆஃப் டின்னு ஒரு நமக்கு இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை கூட ஒரு நார்மல் ஃபங்க்ஷனை இன்டூ பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, அந்த நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஆன்சர். ஸோ அந்த டீக்கு பதில் 0 போட்டுறணும். ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ இது மீனிங் என்னன்னா, டெல்டா ஆஃப் டியை நம்ம t - 0ன்னு எழுதிடலாமா. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்டூ டெல்டா ஃபங்க்ஷன் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வரும்னா, அந்த ஃபங்க்ஷன் தான் ஆன்சர் வரும். ஆனால் டீக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு இந்த 0க்கு பதில் t0 இருந்துச்சுன்னா நமக்கு x ஆஃப் t0 வந்துடும். ஸோ இதுதான் என்னது ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ நீங்கள் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, டெல்டா ஆஃப் டின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, அதோட டயக்ராம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ டயக்ராம் 0ல மட்டும்தான் 1 இருக்கும், மற்ற இடத்துல எல்லாமே ஆன்சர் 0. ஸோ t = 0வா இருக்கும்போது மட்டும்தான் 1, மற்ற t ≠ 0 எல்லா வேல்யூஸுக்குமே ஆன்சர் என்ன தான் வரும், 0. இது மெயின். அடுத்தது க்ளோஸ் டி, அதாவது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன தான் வரும், 1 தான் வரும். ஸோ அடுத்தது யூனிட்டுக்கும் ஸ்டெப்புக்கும் யூனிட்டுக்கும் இம்பல்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் படிச்சுட்டோம்னா நம்ம இம்பல்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன கொஸ்டின் வந்தாலும் செஞ்சிடலாம். யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன், அதாவது இது என்ன, இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, இட் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் டைம். ஸோ இதுல என்ன தெரியுது, டைம் கூட கூட இந்த ஃபங்க்ஷனும் லீனியரா அது பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, ஆர் ஆஃப் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இதுலேயே பாருங்க, உங்களுக்கு டைம் 0 இருக்கு, 1 ஆகும்போது இங்கேயும் 1 தான் வரும், இங்கே 2 ஆகும்போது இங்கேயும் 2 தான் வரும், இங்கே 3 ஆகும்போது இங்கே 3 தான் வரும். ஸோ டைம் கூட 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 இதுவும் லீனியராக கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டயக்ராம், இப்படி லீனியராக கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது கான்டினியூஸ்.
நம்ம டிஸ்கிரீட்டில் எப்படி போடுவோம், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட மாட்டோம்ல, தனித்தனியாக போடுவோம். ஸோ 1 இருக்கும்போது 1ல் இருக்கும், 2 இருக்கும்போது 2ல் இருக்கும், 3ல் இருக்க 3. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதலாமா? அப்போ என்னது, ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி ஃபார் டி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது 0க்கு மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆன்சர் டி தான். நீ வந்து டி 1ஆ இருந்தனால ஆன்சர் 1 தான், டி 2ஆ இருந்தாலும் 2 தான். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். 0க்கு முன்னாடி வர்றது எல்லாத்துக்குமே வேல்யூ வராது இதில், அதனால 0. ஓகேவா? இதுதான் ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ இது சிம்பிள் தான், உங்களுக்கு லீனியர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஸோ 1ஆ இருந்தால் ஆம்பிளிடியூட் 1ஆ தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆர் ஆஃப் டி அதாவது ரேம்ப் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு டி இன்டு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் ரேம்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ ரேம்ப் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூனிட் ஃபங்க்ஷன் கூட டி இன்டு பண்ணோம்னா நமக்கு ரேம்ப் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, யூனிட் ஃபங்க்ஷன் கிடைக்கணும்னா நம்ம ரேம்ப் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு யூனிட் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ரேம்ப் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், யூனிட்டை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட். ஸோ ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சுட்டா போதும். ஸோ யூனிட் ஃபங்க்ஷன் கிடைக்கணும்னா ரேம்ப் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு யூனிட் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டிலேடு யூனிட் ரேம்ப் சிக்னல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிலேடுனா என்னன்னா, ஒரு டைம் வந்து டிலே ஆகிருக்கும். ஸோ ஆர் ஆஃப், இப்போ உங்களுக்கு ஆர் ஆஃப் டீனா என்ன மீனிங்னா, இது வந்து 0 செகண்ட்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஆஃப் டி -2 அப்படின்னா 2 செகண்ட்ஸ் முன்னாடி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிலேடா இருந்துச்சுனாலும் நமக்கு என்னது, இங்கே ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு டீன்னு சொல்லுவோம். இங்கே ஆர் ஆஃப் டி மைனஸ் ஏ இருக்கனால இங்கே டி மைனஸ் ஏ போடணும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஃபார் டி வந்து ஏ கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ, டி லெஸ் தானா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ. ஓகேவா? அடுத்த பாருங்க, ஆர் ஆஃப் டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு டி மைனஸ் ஏ இன்டு யூ ஆஃப் டி மைனஸ் ஏ. நம்ம இங்கே படித்தோம்ல, ஆர் ஆஃப் டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், டி இன்டு யூ ஆஃப் டின்னு படித்தோம். ஸோ டிக்கு பதில் அப்படியே டி மைனஸ் ஏ போட்டால் போதும். ஆர் ஆஃப் டி இதானே படிச்சிருந்தோம், ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்டு யூ ஆஃப் டி. ஸோ இந்த டிக்கு பதில் டி மைனஸ் ஏ போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ரேம்ப் ஃபங்க்ஷனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ரேம்ப் ஃபங்க்ஷன்னாலே எப்படி டைம் கூட 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 இதுவும் லீனியர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அது ஃபர்ஸ்ட். ஸோ இதுலேருந்து பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் டெஃபினிஷன் எழுதிடலாம். ஸோ இதுக்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் நல்லா மக்கப் பண்ணி படிச்சுக்கணும், மரப்படம் பண்ணி. ஸோ யூனிட் ஃபங்க்ஷனுக்கும் ரேம்ப் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஈக்குவல் டு டி இன்டு ஒரு டீயை இன்டு பண்ணி யூனிட் கூட டீயை இன்டு பண்ணால் நமக்கு ரேம்ப் கிடைச்சிரும். அடுத்தது ரேம்பை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா நமக்கு யூனிட் கிடைக்கும். ஸோ யூனிட்டை இன்டகிரேட் பண்ணால் ரேம்ப் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம 3 சிக்னல் பார்த்தோம். இந்த 3 சிக்னலை நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பேசிக் சிக்னல். ஸோ இந்த சிக்னல்ல இருந்து தான் நீங்கள் அடுத்தடுத்த வர ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி உள்ள தியரிஸ் எல்லாம் படிக்கும்போது இதுதான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த இதோட காம்ப்ளெக்ஸான சிக்னல்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தது என்ன, ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸில் 3 சிக்னல் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நம்ம இன்னும் நிறைய சிக்னல்ஸ் உண்டு, நம்ம இன்னைக்கு 3 தான் பார்த்துருக்கோம். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 3க்குமே மெயினாக ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது எப்படி, யூ ஆஃப் டி. இது என்னது, டெல்டா ஆஃப் டி. இது வந்து என்னது, ஆர் ஆஃப் டி. இது பேசிக். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும், யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதாவது டைம் இது. ஸோ இதில் வந்து 0க்கு மேலே இருக்கும்போது ஆம்பிளிடியூட் என்ன இருக்கும், 1. ஸோ 0க்கு மேலே உள்ள எல்லா டைமுக்குமே ஆம்பிளிடியூட் என்னது இங்கே 1. ஸோ இதுதான் பேசிக் யூனிட் ஸ்டெப். இம்பல்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும், 0ல் மட்டும்தான் 1, மற்ற எல்லா இடத்துக்கும் என்னது 0. இது இம்பல்ஸ். ரேம்ப் எப்படி இருக்கும், லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இங்கே டி 1ன்னா இங்கேயும் 1 தான், 2ன்னா இங்கேயும் 2. ஸோ இந்த மாதிரி லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது பேசிக். அடுத்தது ஸோ இதுலேருந்து நீங்கள் டெஃபினேஷன் எழுதிடலாம்ல. ஸோ யூ ஆஃப் டீனா என்னது, 1, டி வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0, சி வந்து டி லெஸ் தென் 0. இது அதே மாதிரி டெல்டா ஆஃப் டிக்கு என்னது, ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 0ல் மட்டும்தான் 1, மற்ற இடத்துல எல்லாம் என்னது நாட் ஈக்குவல் டு 0ல் 0. அதே மாதிரி ரேம்ப் என்னது, டி, டி வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ல் டி 1ஆ இருந்தால் 1, 2 மற்ற இடத்துல எல்லாம் என்னது 0. ஸோ இதுக்கு இனி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸில் இம்பல்ஸில் வரும். இம்பல்ஸில் மெயினாக என்னது, அதை மொத்தமாக இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு டெல்டா ஆஃப் டி என்னது தான் வரும், 1. அப்புறம் டெல்டா ஆஃப் டிக்கும் யூ ஆஃப் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது ரொம்ப முக்கியம். அதாவது யூ ஆஃப் டியை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், டெல்டா ஆஃப் டி கிடைச்சிரும். ஸோ இந்த டெல்டா ஆஃப் டியை இன்டகிரேட் பண்ணால் யூ ஆஃப் டி கிடைக்கும். ஸோ இதில் ஆப்போசிட்டாக இருக்கும். அது மெயினாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரேம்பில் என்ன வரும், ரேம்பில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்டு யூ ஆஃப் டின்னு ஒன்று வரும்.
இது முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேம்பை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், யூனிட் கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள பேசிக் ஐடியா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து இதுக்கு மேலே வர கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், இதுக்கப்புறம் வர தியரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் மீதி இருக்கிற 3 சிக்னல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.